ஹஜ்ஜுக்கு போயிருந்தோம். ஹஜ்ஜுக்கு போயிருந்தோம். போயிருக்கும்போது ஜேரானாக்கு சென்று ஜேரானா சொன்னால் ஜேரானா போயிட்டு ஏறாம் கட்டிட்டு வந்தால் படா உமரம். அப்போ நான் போயிருக்கேன். போயிட்டு என்னோட சில பேர் வந்தாங்க. போயிட்டு ஜேரானில் ஏறாம் கட்டிட்டு ஒரு கார் வாடகை பிடிச்சி வந்துட்டு இருக்கேன். அப்போ அந்த டிரைவர் பக்கத்தில் பேசிட்டு வரான். பேசி வந்து ஜின் பள்ளி வழியாக வரும். வந்துட்டு இருக்கும்போது அவன் சொன்னான், பல பேர் யார் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் அதெல்லாம் சொல்லக்கூடாது, யா அப்படி சொல்லக்கூடாது. அப்போ நான் கேட்டேன், இப்போ சஹாபாக்கள்லாம் யார் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டுருக்குறாங்களே அரபியிலே பேசி. இப்போ அவன் சொன்னான், அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருந்தாங்க, உயிரோடு இருந்தாங்க, அதனால் யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு கூப்பிட்டாங்க. இப்போ தான் இல்லையே. இப்போ நான் சொன்னேன், உன் கொள்கை எப்படியோ தெரியாது, ஆனால் எங்கள் கொள்கை எங்கள் அகீதா என்ன சொன்னால் இப்பவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கிறாங்க, அதனால நாங்கள் யார் ரசூலுல்லாஹ் கூப்பிடுறது. அதோட அவன் வாங்கி முடிக்கிட்டான். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே போனால், இப்போ நீங்கள் போங்க ரவுதாக்கு மேலே பக்கத்தில் இந்த ஆயத்தை எழுதி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ஆஸ்டரில் இந்த ஆயத்து இங்கே சத்தம் விடக்கூடாது, இதுவாக பேசு, லா தர்ஃபு அஸ்வாத்தகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேட்டுக்கு மேலே சரியாக இந்த வசனம் இந்த ஆயத்து அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை பாதுகாப்பு அவங்க கண்டுக்கலை, ஆனால் அல்லாஹ் பொறுத்துக்கு, அல்லாஹ்தஆலா பொறுத்துக்கு. எந்த அளவுக்கு சொன்னால் அல்லாஹ் இந்த 2 வசனம் பிறகு சொல்கிறான், இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇல் ஹுஜராத். சில பேருக்கு அறிவே இல்லை, நபியினுடைய அறைக்கு வெளியே நின்று சத்தமாக பேசுகிறாங்க, அக்ஸருஹும் லா யாகிலூன், அவர்கள் அறிவே இல்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுறான். அடுத்தது சொல்கிறான், வலவ் அன்னஹும் ஸபரு ஹத்தா தஹ்ருஜ இலைஹிம் லகான கைரல் லஹும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்ற வரைக்கும் பொறுமையாக இருந்தால் நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும். இந்த வசனத்துக்கு ஒருத்தர் ஒரு வரலாற்று நிகழ்ச்சி பதிவு செய்கிறாங்க. முகமது ஜின்னா, பாகிஸ்தானில் இல்லை, நல்ல மனுஷன் அவர். அவர் ஒரு முஃப்தி சாப்பை பார்க்க போகிறார். சாப்பிட்டு மதியானம் ஏதோ ஒரு மசாயில் கேட்கணும். வீட்டுக்கு போய் ஒரு நேரத்தில் வெளியே நின்று நான் அசத்தை கூப்பிட்டு சொன்னேன். அவர்களும் தூங்க போகிற நேரத்தில் சக்கு சொல்லி ஜின்னா வந்துருக்கான்னு சொல்லி வேகமாக ஜுபா போட்டு வெளியே வந்தார். வந்தோடனே பேசிட்டு போனோன்னே இந்த நின்ற நேரத்தை ஞாபகம் வந்துருச்சு. என்ன சொன்னால், ஆஹா முஃப்தி சாப் ஓய்வு எடுக்கிற நேரமாச்சு, நம்ம வந்து தப்பாக போச்சு சொல்லிட்டா. முஃப்தி சாப் வந்தோடனே இந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க. வலு வண்ணவும் சபரு, கொஞ்ச நேரம் நீங்கள் ஓய்வு எடுத்த பிறகு வந்திருந்தா அல்லாஹ் என் பாவங்களை மன்னிக்க மாட்டானா அப்படின்னு குறிப்பிட்டான். இப்படி விட்ட